வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சூப்பரான வெஜிடபிளை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி, அதுவும் சம்மர் வெஜிடபிள். இந்த டைமில் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிளை சேர்த்து குழந்தைங்களுக்கு ஃபுட் செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களுடைய உடம்புல வந்து அந்த நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும். அதே மாதிரி பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட்டும் போடும். இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் பம்கின், அதாவது மஞ்சள் பூசணி, அது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூசணிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு ரெண்டையுமே அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பூசணி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா கடகடன்னு நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும். டாக்டர்ஸ் வந்து 6 மாதத்துலேருந்தே நல்லா வேக வச்சு மசிச்சு குழந்தைங்களுக்கு வந்து இதை ஊட்ட சொல்லுவாங்க. அதுவும் இந்த சம்மர் டைமில் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த வெஜிடபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ரொம்ப அதிகம். குழந்தைங்களுடைய பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா வெயிட் கெய்னிங் பண்ணும். இப்போது இது ரெண்டையும் வந்து அந்த நெய்லியே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ரெண்டும் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு இனிப்பு சுவை இல்லாத உணவு. இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் இந்த கேரட் பம்கின் ரெண்டுமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவல், ஒரு 2 ஸ்பூன் அவலை நல்லா கழுவிட்டு நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். வெள்ளை அவல் தான். நீங்கள் சிவப்பு அவல் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது இந்த அவலும் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு மறுபடியும் தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சிடுறேன். ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸில் இது எல்லாமே சேர்ந்து நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போது இது இந்த நல்லா வெந்து வந்த இந்த பூசணி, கேரட்டு, அவல் இது எல்லாத்தையுமே ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே குயிக்கான வேலை தான். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் ஹெல்தி ஃபுட்டை வந்து நம்ம தாராளமாக கொடுக்க முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.